எந்த விஷயம் எதுக்காக எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய கடவுளோ இல்லை மகானோ இல்லை இல்லையா? இப்படி தான் என்னாச்சு, ஒரு பையன் இருந்தான் பத்மநாபன் அப்படின்னு. அவன் நன்னா படித்து நல்ல ஃபாரினில் அவனுக்கு வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறதுக்கு இன்டர்வியூ அதுக்கு போகணும். அதுக்கு ஏரோப்ளேனில் ஏறினு அவன் போயாகணும். அவள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து அவன் சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து ஸ்கூல் கொண்டு விட்டுருக்கான் வேலைக்காரன். அவன் கார் டிரைவெல்லாம் கற்றுண்டு இந்த ஐயா, இப்போ ஐயா தானே, சின்ன ஐயா தானே, குழந்தையா இருந்தாலும் அவன் பெரியவனை வந்துட்டாங்க. சின்ன ஐயாவை எங்கே இருந்தாலும் காரில் கொண்டு போய் விட்டுட்டு வருது வழக்கமாக அடிச்சுட்டு இருந்தான். அன்றைக்கும் பத்மநாபன் என்ன சொன்னான், இன்றைக்கி இந்த வீட்டுக்கு போகாத, இங்கே இரு, கத்தால 3 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பிடு. நாம் 3:30 மணிக்கு கிளம்பினா தான் நாம் இதுக்கு ஏரோட்ரோமுக்கு அங்கே ஏரோப்ளேனில் ஏறுறதுக்கு நம்ம 4:30 மணிக்கெல்லாம் அங்கே இருக்க முடியும். அதனால் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவனுக்கு வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது பாவம். இல்லை, நான் காலையில் ஒரு கரெக்டாக 3 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் சின்னையான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் சொல்லிட்டு போனான் வழியாக அவன் வறட்சியே மணி 4:30 ஆயிடுத்து. நம்ம பதறி போயிட்டான். 4:30க்கு அங்கே இருக்கணும்னு சொன்னார். இப்போ போய் நிற்கிறோமே அப்படின்னு போய் 4:30 மணிக்கு அவன் எழுப்பின உடனே இவன் நினச்சா மாதிரியாவே கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டான். 4:30க்கு நம்ம அங்கே போனால் தான் 5 மணிக்கு கிளம்புற அந்த ஃப்ளைட்டில் நம்மளால் போக முடியும். இந்த மாதிரி பண்ணிவிட்டியே அப்படின்னு கண்ணா பின்னான்னு பூசி போட்டு, இல்லையா அந்த காரில் அவனை அழைச்சின்னு போய் விட்டுவிடேன், உட்காந்துப்போம் சமாதானப்படுத்தி பார்த்து எவ்வளோ பாஸ்தா முடியுமோ அவ்வளோ பாஸ்தா போனேன். ஆனால் கார் நடுவுலையே அந்த டயர் இதுவாயிடுது. ஏன் முழுக்க நீ பெட்ரோல் போட்டு வர மாட்டியா, இன்னும் நீ கெடுத்து புட்டுச்சே கிடக்கணும், என்னென்ன நினச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன். எல்கேஜியிலேருந்து ஸ்கூல் கொண்டு விட்ட வந்தேன். வேலைக்காரனாக இருந்தாலும் ஒரு தாய் உள்ளம் படைச்ச ஒரு மாமா மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கேட்டேன். இல்லைப்பா, நிறைய தடங்கள் வருது, நீ இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொன்னான் அந்த வேலைக்காரன். வாயை மூடு, எவ்வளோ பெரிய வேலை உன்னை தான் கேட்டா அதுக்கு சொல்லிட்டு பெருசாக கத்தி நான் நடு ரோடுன்னு தெரியும். அந்த 4:45 மணி வேலையில் யாரோ ஒருத்தன் பைக்கில் போயிருந்தான். ஐயா, நான் அவனுக்கு கொண்டு ட்ராப் பண்ணி விடுறேன், ஆக்ஷன் போய் விடுறேன்னு. சரி, நான் மேலே ஏறி போயிட்டான், அவனோட பைக்கில் ஏறி போயிட்டான். ஆனால் அதுக்குள்ளேயும் அந்த பிளேன் போயிடுது. பயங்கரமான கடுப்பு. இந்த மாதிரியா பண்ணுறான் பத்தியா, நாளேருந்து அவனை வேலைக்கே வச்சுக்கூடாது, என் வாழ்க்கையே பாழாக்கிட்டானே, இவ்வளோ ஆஸ்வசியான இருந்தேன், இவனோட அசிரத்தினால என் வாழ்க்கை போச்சு அப்படி கண்ணார பின்னாடி திட்டுண்டு அழுதுண்டு வந்து வீட்டில் உக்காண்டான். அவன் அம்மாவை பார்த்தா, போயிட்டு போகிறது கண்ணா, அதனால என்ன இப்போ பரவாயில்ல விடு, இது ஒரு பெருசாக நினச்சிக்காதே, பரவாயில்ல வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ சமாதானம் சொன்னான். இவனுக்கால அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல. இது என்னோட தப்பாக இருந்தால் கூட தாங்கிட்டு இருப்பேம்மா, இப்போ அந்த வேலைக்காரனோட தப்புனால என்னுடைய பிரம்மாண்டமான வாழ்க்கையே இப்போ குறைஞ்சி போச்சு அப்படின்னு கூச்சி போட்டு அவன் பாவம் தலையை கவர்ந்து நின்றுட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், அவன் தப்பு தானே. அதுக்கப்புறம் அவன் அம்மா சமாதானப்படுத்தி சாப்பிட சொன்ன. அவன் சாப்பிடல, தூங்கலை, ஒன்றும் பண்ணலை. கரை போட்டபடி உள்ளே படுத்துன்னு அப்படியே அழுதுன்னு. 3 மணிக்கு டிவியை ஆன் பண்ணாவ அம்மா. ஏதோ செய்திகள் ஏதோ அது வச்ச நடுவில் இவன் போக வேண்டிய விமானம் நொறுங்கி போய் விழுந்தது அப்படிங்கிற அந்த செய்தியும் வந்தது. அதை கேட்டதும் அம்மா, அதை பாடுறா, உன்னை இந்த பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த மாதிரியா
பண்ணியிருக்கேன். ஒரு நாளும் பஞ்சுவாலிட்டி தவறாத அந்த வேலைக்கார மாமா இன்றைக்கி ஏன் லேட்டாக வரணும்? அப்படி தான் வந்தாலும் எப்படி இந்த காரில் ஏறிண்டு கார் பாதி அந்த மாதிரி பிரேக் ஆகணும்? நீங்கள் போக வேண்டாங்கிறதுக்கு அடையாளமாக தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதே மிஞ்சி நீ எங்கே போனாலும் நீ அது ஏற விட்டாத அந்த பிளான் கிளம்பி போயிருக்கு. கடவுள் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நிமிஷமும் நம்மளை விட கூட இருந்தே காப்பாற்றிட்டு தான் வர்றார். நமக்கு சிலதெல்லாம் நல்லது, சிலதெல்லாம் நடக்கலையே, சிலதெல்லாம் அவன் கிடையாதா அப்படின்னு ஆத்திரம் வருதே வழிய, அந்த சிலது நடக்காததுக்கு என்ன காரணங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம படித்த இறைவனுக்கு தான் தெரியும். இது மனசு சமாதானப்படுத்திக்கிறதுக்காக நான் சொல்கிற கதை இல்லை, நிஜமாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதனால் நம்ம யாருமே மனசை ரொம்ப உடச்சி அப்படி இல்லையே அப்படி இருந்தால் அப்படி ஆயிருக்குமா, அப்படி தெரிஞ்சால் அப்படி முடிஞ்சிக்குமா, இதனால தானே எனக்குன்னு இப்படி தானோ, இந்த மாதிரி மனசை நம்ம வேதனைக்குள்ளே கொண்டு போகவே வேண்டாம். எல்லாருக்கும் எல்லா நன்மைகளுமே கிடைக்கட்டும். எதனா கிடைக்கலனாலும் நம்ம உடஞ்சி போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு சொல்கிறது இல்லையா? இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.